நான் சொல்ல போகிற கதை 4 அண்ணன் தம்பிக்குள்ள நடந்த காமெடி கதை. சொல்லுங்க. 4 பேர் அண்ணன் தம்பி, எங்கள் வீட்டிலே தான் 4 பேர். உங்கள் வீட்டிலே நடந்தது அது? எங்கள் ஹஸ்பண்டோட பிறந்தவங்க 4 பேர். 4 பேரும் ஒரே குடும்பம், கூட்டு குடும்பமாக இருக்கும். எங்கள் படுகைனா வயல்வெளி. எங்கள் வயல்வெளி, அதுக்கு பேர் நாங்கள் படுகைன்னு சொல்லுவோம். அந்த படுகையில் வந்து கேவுரு 4 பேர்த்துக்கு ஒரே நிலம், 4 பேரும் சேர்ந்து ஒரே பயிற்சியல் பண்ணியிருக்கிறோம். கேவுரு நட்டு விவசாயம் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக விளைய ஆரம்பிச்சிருச்சு. என்ன செய்கிறாங்க, எங்கள் கொண்டனார் போய் எங்கள் 3 பேர்த்துக்கு தெரியாமல் 2 மரக்கால தெரியாமல் அறுத்து பிசைஞ்சு அவங்க கொண்டு போய் விற்றுட்டு தெரியாத மாதிரி இருக்கிறாங்க. இந்த 3 பேர் வயலை போய் பார்க்கும்போது, என்னண்ணே வயலில் ஒரு மூலையில் அறுத்துருக்கு கேவுரு கருது, அப்படி தெரியலடா தம்பி, யார் வெளியில் ஆள் செஞ்சாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாய்க்கால் 2வது குழந்தைனார் போய் அவங்க 2 மரக்காலை அறுத்து தேய்ச்சி அவங்க கொண்டு விற்றுக்கிட்டு அவங்க சொல்ல செய்கிறாங்க. என்ன நாளுக்கு நாள் ஒவ்வொன்றா அப்படி குறைஞ்சிக்கிட்டு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் தெரியல, திருட்டு பயலுங்க ஏதோ நமக்கு தெரியாமல் செய்கிறாங்க போல அக்கம் பக்கம் உள்ளவங்க அப்படிங்கிறாங்க. 3வது குழந்தைனார் போய் போய் தெரியாமல் போய் அவரு கொஞ்சம் அறுத்து அவரு 2 மரக்காவை வர அளவுக்கு அறுத்து விற்று அவர் செலவு பண்ணுறாரு. இந்த கடைசி குழந்தைனார் போய் ஐயோ நாளுக்கு நாள் இப்படியே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, சரிப்பட்டு வராது, விளைஞ்சது போதும், வாங்க 4 பேரும் சேர்ந்து ஏதோ திருடனுங்களும் தெரியாமல் செய்கிறாங்க, இதுவும் போயிடும் போல, வாங்க போயிட்டு நம்ம இருக்கிறத அறுத்து இதையாவதும் நம்ம வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு போய் அறுத்து பிசைஞ்சு அடித்து தூத்திக்கிட்டு எடுத்தால் ஒரு குருணி தான் இருக்குது. 4 பேரெல்லாம் செய்கிறாங்க, குழந்தைனாருங்க வீட்டுக்காரங்களாம் சேர்ந்து. என்னடா இதை போய் எங்கடா கொண்டுட்டு போகிறது, கொண்டு போய் மாடு செடி விற்றுட்டு வருவோம் அப்படின்னு போகிறாங்க. அங்கே போனால் இது என்ன எவ்வளோ தம்பி இருக்குது, 100 ரூபாய்க்கு தான் இருக்கும், சரிண்ணா ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. வாங்கி 4 பேரும் உட்காந்து என்னென்ன 100 ரூபாயா கொண்டு போய் என்னென்ன பண்ணுறது, என்ன செய்யலாம் 4 பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க. வெத்தலை சூளை வாங்குங்கடா, போட்டு நல்லா மின்னு துப்பிட்டு வீட்டை பக்கம் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெத்தலை சூள் 100 ரூபாய்க்கு வாங்கினா சுண்ணாம்பு மூட்டை கொஞ்சம் பெருசாக கொடுத்துட்றாங்க. வெத்தலை சூழலாம் 4 பேரும் சேர்ந்து உட்காந்து நல்லா போட்டு மின்னுக்கிட்டு ஜாலியாக நம்ம விவசாயம் பண்ணதுக்கு இதுதாண்டா மிச்சம், ஒருத்தருக்கு இதே செஞ்சுட்டு ஏதோ வெளியாளுங்க வந்து பண்ணிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி வெத்தலை சூள் பூரா காலியாகிடுச்சு. சுண்ணாம்பு மிச்சம் இருக்குது. என்ன செய்கிறாங்க, என்ன இதுதான் மிச்சம், இதை எப்படி நான் போட்டு போகிறதுன்னு. ஆமாடா சுண்ணாம்பு போட்டு போகக்கூடாது, ஆளு கொஞ்சம் எடுத்து வலிச்சு போட்டு கொண்டாங்கிறோம். சரிண்ணே மிச்சம் போடுற போல தூக்கி வச்சு போகக்கூடாதுண்ணே எடுண்ணே அப்படின்னு மிச்சம் சுண்ணாம்பு எடுத்து 4 பேரும் ஆளுக்கு கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்றாங்க. சுண்ணாம்பை சாப்பிட்டா எப்படி இருக்கும், 4 பேரும் சாப்பிட்டோன்னா நாக்க உள்ள வைக்க முடியாமல் நாக்கு 4 பேரும் தொங்க விட்டுக்கிட்டு உக்காந்துருக்காங்க வரிசையா. அந்த நேரத்தில் நாய் ஒன்று நாக்க தொங்க விட்டுக்கிட்டு வருது. அதுக்கு என்ன நம்மளை மாதிரி இந்த நாயும் சுண்ணாம்பு திணிச்சு போல, வானே இந்த நாய் எங்கே போய் சரி பண்ணுதோ அங்கே நாமளும் போய் சரி பண்ணுவோம். நாய் முன்னாடி ஓடுது, நாங்கள் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு 4 பேரும் ஆமாட தம்பி நம்மளுக்கு மாதிரியே அந்த நாய்க்கும் போல, நாய் கூட போனால் அது என்ன செய்யுதோ நம்ம போய் அதை செஞ்சோம்னா நமக்கு சரியாயிடணும். இவங்க நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நாய் எங்கே போதோ அங்கெல்லாம் பின்னாடியே ஓடுறாங்க. நாய் போய் ஓட்டமாக ஓடணும்னு போய் பியது நின்று நாய் ஐயோ பியது நிற்குன்னு அப்படி அடா போடா நம்ம விவசாயம் பண்ணணும், நாய் கூட வந்து பியதுங்களோட விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 4 பேரும் அங்கன்னு சிரிச்சுக்கிட்டு இதை வீட்டில் எப்படா போய் சொல்கிறதுன்னு சிரிப்பு சிரிச்சு வயிறு வலிச்சு போய் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த கதையை காமெடி கதையை கேளுங்க, கதை முடிஞ்சுக்கிட்டது. நன்றி, வணக்கம். சூப்பர்.